வணக்கம். வாங்க, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். தமிழ்நாட்டுல சமீபத்துல அரசாங்கம் கொடுத்த ரூ. 5,000, அப்புறம் மத்திய அரசு ரூ. 12,000 கொடுக்க போதுன்னு ஒரு பேச்சு அடிபடுது. அத பத்தின முழு விவரங்களையும் ஆழமா அலச போறோம். ஒரு பக்கம் மாநில அரசு உங்க அக்கவுண்ட்ல ரூ. 5,000 போட்டாச்சு. ஆனா இப்போ மத்திய அரசு ரூ. 12,000 கொடுக்க போகுதுன்னு ஒரு செய்தி வேகமா பரவிட்டு இருக்கு. இதுல எது உண்மை? என்னதான் நடக்குது? இதனால உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு என்ன பாதிப்பு? இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான கேள்வி. சரி, இந்த முழு விஷயத்தையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க சில முக்கியமான பகுதியை பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த பெரிய வாக்குறுதிகளுக்கு பின்னாடி இருக்கிற போட்டி என்னன்னு பார்ப்போம். அப்புறம் மாநில அரசு கொடுத்த ரூ. 5,000 மத்திய அரசு கொடுக்க போறதா சொல்ற ரூ. 12,000 என்ன கணக்குன்னு விரிவா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பணம்லாம் எப்படி நம்ம அக்கவுண்ட்டுக்கு வருது, கடைசியா நம்ம பேங்க் அக்கவுண்ட்டை நம்ம எப்படி சரியா வச்சுக்கணும்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த நிதி உதவி அறிவிப்புகள் எல்லாமே வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் நகர்த்தப்படுது. இது ஒரு பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டத்தோட ஒரு பகுதிதான்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, இந்த ஸ்லைட்ல விஷயம் ரொம்ப சிம்பிளா புரியும். மாநில அரசு, அதாவது திமுக ரூ. 5,000 ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஆனா மத்திய அரசு, அதாவது பாஜக ரூ. 12,000 கொடுக்க போறதா சொல்றது இன்னும் ஒரு வதந்தி அளவுல தான் இருக்கு. ரெண்டு பேரோட நோக்கமும் ஒண்ணுதான், வாக்காளர்களை தம் பக்கம் இழுக்கிறது. சரி, முதல்ல நம்ம கைக்கு வந்த பணத்தை பத்தி பார்க்கலாம். மாநில அரசு கொடுத்த அந்த ரூ. 5,000 அது என்ன கணக்கு? எப்படி வந்துச்சு? ஆமா, திமுக தலைமையிலான மாநில அரசு தகுதியான பெண்களுக்கு ரூ. 5,000 அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா போட்டது ஒரு உறுதியான தகவல். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த ரூ. 5,000 மொத்தமா ஒரே அடியா வரல. அதுல ஒரு கணக்கு இருக்கு. அதாவது பிப்ரவரி மாசத்தோட வழக்கமான ரூ. 1,000, அப்புறம் மார்ச் ஏப்ரல் மாசத்துக்கு சேர்த்து ஒரு ரூ. 2,000 அட்வான்ஸா வந்திருக்கு. கூடவே சம்மர் நேரத்துக்காக ஸ்பெஷலா ஒரு ரூ. 2,000ன்னு இப்படிதான் அந்த ரூ. 5,000 கணக்கு வந்திருக்கு. இது மட்டும் இல்ல, திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா இந்த மாசம் வர்ற ரூபாய ரூபாயா ஏத்துறதாவும் ஒரு பெரிய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு பதிலடி மாதிரி மத்திய அரசு இதை விட ஒரு பெரிய தொகையை கொடுக்க பிளான் பண்றதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆமாங்க, பேசப்படுற தொகை ரூபாய். இதையும் நேரடியா பயனாளிகளோட அக்கவுண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு திட்டம் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நிமிஷம், இது முழுக்க முழுக்க புது பணம்னு நினைச்சிடாதீங்க. ஏற்கனவே மத்திய அரசு தர்ற பல சலுகைகள், அதாவது விவசாயிகளுக்கு வர்ற PM கிசான் பணம், கேஸ் மானியம், உர மானியம்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே பெரிய தொகையா ஒரு மெகா பேக்கேஜ் மாதிரி கொடுக்கறதான் திட்டம்னு சொல்லப்படுது. அரசியல் பார்வையாளர்கள் இதை எப்படி பார்க்கறாங்கன்னா, இது வெறும் எலெக்ஷன் நேரத்தை அறிவிப்பு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல பாஜகவோட வாக்கு வங்கியை பலப்படுத்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாநில அரசோட செல்வாக்குக்கு நேரடியா ஒரு சவால் விடுற மாதிரி. சரி, இந்த அரசியல் கணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். யாரு பணம் அனுப்புனாலும் சரி, அது எப்படி நம்ம கைக்கு வந்து சேருது, அதுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் DBT, அதாவது நேரடி மானிய பரிமாற்றம். சிம்பிளா சொல்லணும்னா, கவர்மெண்ட் பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு நேரடியா எந்த இடைத்தரகரும் இல்லாம உங்க ஆதார் நம்பரை வச்சு வர்றது தான் இந்த சிஸ்டம். இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மாநில அரசு அனுப்புற ரூபாயா இருக்கட்டும், இல்ல மத்திய அரசு அனுப்ப போறதா சொல்ற ரூபாயா இருக்கட்டும், ரெண்டுமே இதே DBT சிஸ்டம் மூலமா தான் வரும். ஸோ டெக்னிக்கலா நமக்கு தேவைப்படுறது ஒண்ணுதான். அதனால தான் நாம இப்போ இந்த விவாதத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். எந்த பணமும் மிஸ் ஆகாம இருக்க நீங்க என்ன செய்யணும்? உங்க அக்கவுண்ட் தயாரா இருக்கா? நல்லா கேட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு பணம் வராம போறதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் தான் இருக்கு. அவங்களோட ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்கிற பேங்க் அக்கவுண்ட் ஒன்னு தப்பா இருக்கும், இல்லைன்னா ஆக்டிவா இல்லாம இருக்கும். இவ்வளவுதாங்க விஷயம். இதனால தான் நிறைய பணம் திரும்பி போகுது. அப்ப என்ன செய்யணும்? இதோ சிம்பிளா ஒரு 3 ஸ்டெப். முதல்ல, உங்களுக்கு நிறைய பேங்க் அக்கவுண்ட் இருந்தா எந்த அக்கவுண்ட்டுக்கு கவர்மெண்ட் பணம் வரணும்னு ஒன்று முடிவு பண்ணுங்க. ரெண்டாவது, அந்த பேங்க் பிரான்ச்சுக்கு நேர்ல போய் என் ஆதார் நம்பரை இந்த அக்கவுண்டோட DBTக்காக லிங்க் பண்ணுங்க அப்படின்னு கேளுங்க. இதுக்கு பேர் தான் NPCI மேப்பிங். கடைசியா உங்க ஆதார்லயும் பேங்க் அக்கவுண்ட்லயும் கொடுத்திருக்கிற மொபைல் நம்பர் ஒண்ணுதானோ அது ஆக்டிவா இருக்கானோ செக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க. இப்போதைக்கு கவர்மெண்ட் பணம் வர்றதுக்கு உங்களோட எந்த பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆயிருக்குன்னு உங்களுக்கு 100% உறுதியா தெரியுமா? நம்மளா ஒன்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அங்க வேற ஒன்னு லிங்க் ஆயிருக்கும். இதுல கவனமா இருங்க. பாருங்க, அரசியல் வாக்குறுதிகள் வந்துகிட்டே தான் இருக்கும், போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்டை தயாரா வச்சுக்கிறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் உண்மையிலேயே மக்கள் நலனுக்காகவா, இல்ல தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல் யுக்தியா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கோடு ரொம்ப மெல்லிசா இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க.